திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்து எக்ஸ் தளத்தில் நீங்கள் ஒரு அவதூறு கருத்தை பதிவு பண்ணதா கைது செய்யப்பட்டாங்க. கைது உங்களுக்கு சின்ன விசாரணைன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. அந்த பதிவு போட்டீங்க அப்படின்றது அது எனக்கு நான் பதிவு போட்டது எனக்கு நினைவு இருக்குது. 15 பேர்கிட்ட பெண் காவலர் வந்தாங்க. வந்து என்னைய முட்டி போட சொல்லிட்டு சேர் போட்டு ரவுண்ட் கட்டி உக்காந்துக்கிட்டாங்க. உங்கள் அம்மா என்கிட்ட எல்லா பேர்ட்டையும் போய் படுத்துன்னு இருக்கிறா, ஏன் உன் கட்சிக்காரங்கள்ட்ட போய் படுக்க விடுற அப்படின்னு முதல் வார்த்தை கேட்டாங்க. அவர் வந்து அந்த அறையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஎம்கே வேஷ்டி வந்து ஒரு ஜன்னலில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து என் கண்ணை டைட்டாக கட்டிட்டாங்க. செவுத்தில் இப்படி இந்த செவுத்தில் நிற்க வச்சு என்னை அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே ஜம்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அடிப்பாங்க பெரிய எல்லாத்தையும் வச்சு. அவங்க வந்து இந்த போஸ்ட்டு போட சொன்னது சாட்டி திரும்ப நீங்களா, இல்லை தம்பி இடுமானம் கார்த்தியா, இல்லை சீமானண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ வாங்குறேன் அப்படியே தான் உங்களுக்கு கொடுத்தாங்களா யாராவது? சரி, அந்த நேரத்தில் கண்காணிப்பாளர் உள்ளே வரல இருந்தாங்க. இவங்க விசாரணை டல்லானாவோ இல்லை என்னோடய கதறல் கம்மியானாவோ இந்த செய்கை மட்டும் செய்வார், பயங்கரமாக அடிக்காரு. இப்போ கடைசி ரவுண்டு அடிக்க போகிறப்ப எஸ்பியாக வராது. என்னுடைய செவுலில் அந்த செவுலில் இங்கிட்டும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி அடித்தாங்க. அவர் வந்து கடைசியாக வந்து என்கிட்ட வெறித்தனமாக வந்து சொல்கிறாரு, சீமாங்கிட்ட போய் சொல்லு, நான் திருச்சியில் தான் இருப்பேன், நீ ஒன்றும் பண்ண முடியாது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி எதுக்கு கைது? அவர் இருக்கிறது சென்னையில், ஆனால் திருச்சி எஸ்பிக்கு புகார் கொடுக்குறாரு. நீ அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் உங்கள் மேலே நான் குண்டாஸு, போக்ஸோ, கஞ்சா கேஸு நான் எல்லாம் போடுவேன், சீமானாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, சீமாட்ட போய் நீ சொல்லு. எஸ்பியே அவர் சொல்கிறார், நீ எதுக்கு ஜட்ஜ் அம்மாட்ட போயிட்டு சொன்னேன் அப்படின்னு. இல்லை சார் சொல்ல வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்னு சொன்னேன். வாங்க நான் உள்ளே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய மனநிலை அன்றைக்கி என்ன இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நம்மளை கொன்றுவாங்க, கொல்றது பிரச்சனை இல்லை, அந்த சித்திரவதை பண்ணாமல் சாகணும் அப்படின்றது நான் விருப்பப்பட்டேன். திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்து எக்ஸ் தளத்தில் நீங்கள் ஒரு அவதூறு கருத்தை பதிவு பண்ணதா கைது செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு வந்து காவல் நிலையத்தில் வச்சு நீங்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாக அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார். மீண்டும் ஒரு வழக்கறிஞரை மிரட்டியதாக கைது செய்யப்பட்டிருக்கீங்க. ஏன் தொடர் இப்படி கைது? இதனுடைய பின்னணி என்ன? காவல் நிலையத்தில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஆனால் முதல்ல 8வது மாதம் 12ஆம் தேதி காலையில் மதியம் வாக்கில் இருக்கும். நான் இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு வந்து நான் வந்து சென்னையில் ஊபர் ஓட்டுறேன். ஓட்டி முடிச்சுட்டு ஒரு 10 நாள் வண்டி ஓட்டினா ஒரு நாள் லீவ் எடுப்பேன். அன்றைக்கி லீவு நாளில் அந்த டயத்தில் மதியம் ஒரு 2 மணி இருக்கும். எனக்கு ஒரு கால் தொடர்ச்சியாக ஒரு நம்பர்லேருந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் எடுக்கலை, ஏன்னா அது இன்சூரன்ஸ் கம்பெனி, எனக்கு நிறையா கால் வர்றதுனால அதை எடுக்க அவாய்ட் பண்ணிட்டேன். உள்ளே உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். போலீஸ்காரங்க வந்தாங்க, வந்து இங்கே வாப்பா அப்படின்னாங்க. மொபைலை கையிலேருந்து வாங்கிட்டாங்க. என்கிட்ட மொபைல் வாங்கிட்டு என்ன ஏதுன்னே சொல்லாமல் கூப்பிட்டு போனாங்க. நான் எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வண்டியில் வந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து பொருளை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் வண்டியில், அது விதமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சின்ன விசாரணை தான், வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 2 பிசி, மொத்தம் 4 பேர்த்தால வச்சு நான் கைது செய்யப்பட்டேன். சென்னையில் கைது பண்ணேன். ஆமாம், சென்னையில். எங்கே கூப்பிட்டு வராங்க? சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்க ரமணியம் சைத்தானி அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் இருந்தேன். அங்கேருந்து உங்களுக்கு சின்ன விசாரணைன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்களோட பயணப்பட்டு போயிட்டு இருக்கும் போது மதுரவாயில் பைபாஸ் இருக்குது. தம்பி இது சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே தான் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, என்ன பொருள் மிஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் நம்ம வண்டியில் எதுவும் மிஸ் பண்ணல. ஒரு மாதத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ட்ராலி விமான நிலையத்துக்கெலாம் கொண்டு போகிறப்போ ஒரு பெரிய ட்ராலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ராலியை என் வண்டியில் மிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ராலி எடுத்து என் ஓனர்கிட்ட நான் கொடுத்துருந்தேன். நமக்கு அந்த அடுத்தவங்க பொருள் எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசையும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. அப்படித்தான் நான் வளர்ந்துருக்கிறேன். அதை நான் அவங்ககிட்ட சொன்னேன், எதாக இருந்தால் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. பேசிக்கிட்டே வராங்க. வேறு என்ன தப்பு பண்ணேன் அப்படி கேட்டு வராங்க. நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும், நான் என்ன தப்பு பண்ணேன், அப்போ நீ பல தப்பு பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தான் கைது பண்ணியிருக்கிறீங்க, என்ன குற்றம் என்ன பண்ணியிருக்கீன்னு சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பயம், நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன்னு தான் நான் சொன்னேன். எல்லா பேருமே சேர்ந்து டீ குடிக்கும்போது
தம்பி நாங்கள் வந்து விழுப்புரம் போலீஸு அப்படின்னாங்க. விழுப்புரம் நம்ம விழுப்புரம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே ஒரு சின்ன விசாரணை தான், உங்கள் கஸ்டமர் வந்து விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கும் விழுப்புரத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நான் சிட்டிக்குள்ளே தான் என்னோடய லிமிட்டு, சிட்டியை தாண்டி நான் வெளில போக மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே, எப்படி நான் விழுப்புரத்துலேருந்து நான் சவாரியும் எடுக்கலை, அங்கே எனக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு. இல்லைப்பா எதாக இருந்தாலும் நேரில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டாக விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரம் தாண்டுறாங்க. சார் நம்ம விழுப்புரத்தை விட்டு தாண்டுறோம், நீங்கள் விழுப்புரம் கமிஷனர் அலுவலகத்துக்கு தான் போகிறேன்னு சொன்னீங்க, விழுப்புரம் பார்டர் தாண்டுறமே என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா நாங்கள் திருச்சி சிட்டி போலீஸு அப்படின்னாங்க. நான் ஏன் சார் திருச்சி சிட்டி போலீஸ் என்னையே சென்னையிலேருந்து கைது கொண்டு போனோம், அங்கே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே நீ வச்சு விசாரிக்கலாமே. இல்லைப்பா நீ பண்ணியிருக்கிற காரியம் அந்த மாதிரி இருக்குது, திருச்சியில் போய் தான் விசாரிக்க முடியும், நீ அங்கே எதுவுமே போலீஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கை கூட வேணால் வருவாங்களே ஒழிய வேறு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க, நம்ம திருச்சிக்கு தான் போகிறோம் அப்படின்னோடனே நானும் சரி ஓகே, எனக்கு திருச்சி அப்படின்னோடனே எனக்கு மைண்டில் வந்துருச்சு, நான் கட்சியில் இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து நீங்கள் உங்களை தாக்கப்பட்ட வழக்கு, அண்ணனுக்கு அவதூறு இந்த வழக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புறதுலாம் நம்ம கட்சியில் இருக்கிறதுனால தெரிகிறதுனால அவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தெரியுது அப்படின்றது. அது எனக்கு நான் பதிவு போட்டது எனக்கு நினைவு இருக்குது. அந்த பதிவு போட்டீங்க நீங்கள்? அவர் எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த வக்கீல் நோட்டீஸை ஒரு சாதாரண ஒரு கடைக்கோடி தொண்டனா பார்க்குற ஆடியோ லீக் அவுட்டோ, உங்களுக்கு நடந்த கார் விபத்து, இதெல்லாம் கொலை முயற்சி, இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனுக்கு என்ன கோவம் வருமோ அது எனக்கு இருந்தது. அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்களே செத்துருங்க, ஆமாம், அப்படி இல்லைன்னா அதனுடைய உங்களுடைய இந்த பலனை உங்கள் சந்ததிகள் அனுபவிக்கும். நீங்கள் போட்ட கொன்றுங்கிற வார்த்தை இல்லை. ஆமாம், நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் இல்லாமல் போயிருங்க. ஆமாம், இதுக்கு உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணி திருச்சி கூட்டு வந்துடுறாங்க. ஆமாம், சரி, நேரம் எங்கே கூட்டு போகிறாங்க? திருச்சி சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கு முதல் வந்தாங்க. வந்துட்டு அன்றைக்கி இரவு பார்த்துட்டிங்கன்னா நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். சரி, நாங்கள் இடையில எங்கேயுமே சாப்பிடல, அங்கேருந்து ஒரு 2 டீ குடித்தோம். அதாவது எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? காலையில் இல்லை, மதியம் ஒரு 2:30 மணி அரெஸ்ட் பண்ணி 9:30க்கெல்லாம் இங்கே திருச்சி சைபர் கிரைம் வண்டி எங்கேயுமே நிப்பாட்டல, ஒரே ஒரு இடத்துல டீ குடித்தோம், அவ்வளோதான். திருச்சி சைபர் கிரைம் ஆஃபீஸ் வந்தோடனே சாப்பிடு அப்படின்னாங்க. இல்லை நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். எதுவும் சாரை வந்து எதுவும் அதிகாரியை வந்து தப்பாக போட்டிருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நான் எதுவும் போடல, ஏன்னா எனக்கு வந்து இந்த பதிவு போட்டு ஒரு 10-12 நாள் இருக்கும், இதுக்கெல்லாம் யார் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் நான் எதுவும் இல்லை சார் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் உள்ளே போயிட்டு எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் கூப்பிட்டு போனாங்க. எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது. அது அந்த ஹாலில் என்னை வந்து நைட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 10:30 மணி இருக்கும், உள்ளே வச்சுருந்தாங்க. அப்போ நிறையா போலீஸ்காரங்க வந்தாங்க, விசாரித்தாங்க. ஒரு அரை மணி நேரம் கடந்தவுடனே பெண் போலீஸ் வந்தாங்க. ஒரு 15 பேர் இருப்பாங்க. 15 பேர்கிட்ட பெண் காவலர் வந்தாங்க. வந்து உன்னைய பற்றி சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மரியாதை அப்படின்லாம் எதுவுமே கொடுக்கல. வந்தவொடனே என்னைய முட்டி போட சொல்லிட்டு சேர் போட்டு ரவுண்ட் கட்டி உக்காந்துக்கிட்டாங்க. இத்தனைக்கும் அந்த பெண் காவலர்கள் என்னோடய வயதில் சின்னவங்க தான், 23, 24 அந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்க தான். அவங்க வந்து என்னை பற்றி சொன்னோன்னா என் குடும்பத்தை பற்றி எல்லாமே அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு வரேன். இப்படி வளர்ந்தேன், இங்கே இருந்தேன், ட்ரஸ்ட்டில் படித்தேன், இந்த நோக்கத்துக்காக சென்னைக்கு வந்தேன். சினிமா படிச்சு அம்மா பள்ளி அவங்களுக்கு எனக்கு வந்து அம்மா இருக்கிறாங்க, எல்லா பேருமே இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஜாதி வெறி இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாச்சி தான் வளர்த்தாங்க. 3வது படிக்கிற முடியும், குழந்தையிலேருந்து 3வது படிக்கிற வரைக்கும். 4வது மட்டும்தான் எங்கள் அம்மா கிட்ட நான் கரைக்குடி பக்கத்தில், குன்றக்குடி பக்கத்தில் கொரட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, எங்கள் தாத்தாவோட பூர்வீக ஊர் அங்கே தான். அங்கேருந்து நாச்சியார்புரத்தில் ஒரு 4வது முடி அங்கே படித்தேன் நான். அப்போ எங்களுக்கு அப்பா இல்லாதனால எங்கள் அப்பாவை நான் பிறந்து பார்த்தது கிடையாது. எங்கள் அம்மாவோட கொடுமை தாங்க முடியாமல் அவர் சின்ன வயசுலேயே அவர் போயிட்டார் முதல்ல. இப்போ எனக்கு படிக்கிறதுக்கு எங்கள் அம்மாச்சிட்டிருந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து சரியாக வந்து கஷ்டத்தில் இருந்த வேலைக்கு எதுவும் போக மாட்டாங்க. அதனால் எங்கள் பெரியம்மா என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்டின் மடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற ஒரு பிஷப் மூலியமாக வதல்குண்டு பக்கத்தில் இருக்கிற கல்லுப்பட்டின்ற கிராமத்தில் படிக்கிறீங்க. ரீச்சிங் அங்கே அந்த ரீச்சிங் எல்லாமே சொல்கிறீங்க, காவலர்கிட்ட சொல்கிறீங்க? ஆமாம், இதெல்லாமே சொல்லிவிட்டு இங்கே படித்தேன். மதுரையில் ஐடிஐ முடித்தேன், கோயம்புத்தூரில் 2 வருஷம் வேலை பார்த்தேன், சென்னையில் சினிமாவுக்காக வந்தேன், வாழ்க்கையில் நிறைய அப்படி இப்படின்ட்டு இருந்தேன். அவங்க சொல்லி முடிக்க வரல, உடனே சரி நிறுத்துறா அப்படின்னாங்க. உங்கள் அம்மா என்கிட்ட எல்லா பேட்டையும் போய் படுத்துன்னு இருக்கிறா, ஏன் அவன் கட்சிக்காரங்கள்ட்ட போய் படுக்க விட்ற அப்படின்னு முதல் வார்த்தை கேட்டாங்க. என்ன மேடம் இப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறேன்னான்னு சொல்லிட்டு எல்லா பேருமே சேர்ந்து எத்துறது, அடிக்கிறது, பின்னாடி இருந்து
அந்த மாதிரி தாக்க ஆரம்பித்தாங்க. நீ ஒரு பொம்பளை பொறுக்கி தாண்டா, உங்கள் அம்மாவுக்கு பிறந்த நீயும் பொம்பளை பொறுக்கி, நீ கட்சியில் இருக்கிற அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, சீமான் ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு வச்சு அடித்தாங்க. அவங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே அவங்க ஒட்டுமொத்தமாக தாக்குனதில் எனக்கு வந்து ஏற்கனவே டயர்டாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் டயர்டாகிட்டு முட்டி போட்டிருந்தப்பே எனக்கு பின்னாடி ஒரு பெண் காவலர் இருப்பாங்க. இங்கிட்டு திரும்படா அப்படின்வாங்க. திரும்பி அவங்கள பார்ப்பேன். அவங்கள பார்த்தா எனக்கு இந்த பக்கம் பின்னாடி இருந்த ஒரு காவலர் இங்கே திரும்பி பாடுறான்னுவாங்க. நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன். திரும்ப சொன்னால் திரும்ப மாட்டேன்னா அவங்க பின்னாடி இருந்து இப்படி மாற்றி எல்லா பேருமே இப்படியே அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 40 நிமிஷம் உள்ளே அடித்தாங்க. அடித்து முடிச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு குண்டா ஒருத்தர் இருப்பார், ஒரு ஆண் காவலர் வந்தாங்க. அவர் இன்ஸ்பெக்டர்னு சொன்னாங்க. அவர் பேர் எனக்கு தெரியாது. அவர் வந்து அந்த அறையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஎம்கே வேஷ்டி வந்து ஒரு ஜன்னலில் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து என் கண்ணை டைட்டாக கட்டிட்டாங்க. நமக்கு டைட்டாக கட்டினோடனே நமக்கு இப்படி கொடூரமாக தாக்குறாங்க, இப்படி கொடூரமாக பேசுகிறாங்க, குடும்பத்தை இப்படி கேவலமாக பேசுகிறாங்க, நம்ம இருக்கிற கட்சி சார்ந்து எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்மளை கேட்குறதுக்கு நமக்கு உள்ளே இருக்கிறோன்றது வெளியில் சொல்கிறதுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கும் யாருமே கிடையாது. என்னோடய மனநிலை அன்றைக்கி என்ன இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நம்மளை கொன்றுவாங்க, கொல்றது பிரச்சனை இல்லை, அந்த சித்திரவதை பண்ணாமல் சாகணும் அப்படின்றது நான் விருப்பப்பட்டேன். அவங்க கண்ணை கட்டினோடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா சுற்றி இருட்டு, அந்த அந்த பூச்சிகள் சவுண்டு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஹாலிவுட் படத்தில் அந்த கண்ணை கட்டிட்டு ஒரு பாதாள சாக்கடையில் தள்ளி விடுவாங்க, கத்தியை வச்சு கட் பண்ணி கொடுமைப்படுத்துவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு அதிகமாக வந்துட்டு போச்சு. அப்புறம் 2 பேரும் அடிக்கும்போது அவர் கண்காணிப்பாளர் வந்தாரா? இல்லை, அந்த டயத்தில். அதுக்கப்புறம் இப்போ அதுதான் என்னைய கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறாங்க. திருப்பி ஏற்றுறாங்க. அந்த போலீஸ் ஜீப்பு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிற்கிது. அது காலையில் தான் எனக்கு தெரியும் அது பக்கத்தில் இருக்கிற பில்டிங்னு. கண்ணு கட்டினதுனால எனக்கு தெரில. கண்ணு கட்டி தான் இருக்குது. நீங்கள் 10:15 எத்தனை மணி வரைக்கும் அடிக்கிறாங்க அவங்கள்ட்ட? ஏன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு பெண் காவலர்கள் 40 நிமிஷம் கிட்ட அடிச்சிருப்பாங்க. கொடூரமாக தாக்கி அதுக்கப்புறம் வந்து வேறு வண்டியில் ஏற்றி அங்கே எஸ்பி ஆஃபீஸ்லேயே ஒரு ரவுண்டு, அதாவது அந்த பக்கத்தில் தான் இருக்குது பில்டிங், அந்த கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கே என்னை ஜீப்பில் வச்சு ஒரு ரவுண்டு வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மாயமாயிடுச்சு. அப்போ என்கிட்ட வந்த காவலர்கிட்ட சொல்கிறேன் நான், சார் என்னை சித்திரவதை பண்ணாது, ஏன் வேணால் என்கவுண்டர் பண்ணிடுங்க, என்னை சித்திரவதைலாம் என்னால் தாங்க முடியாது சார் அப்படின்றேன். திருப்பதி அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வண்டியில் உட்கார வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வண்டியிலே உட்காந்துருந்துருப்பேன். உட்காரும் போது அப்போ என் பக்கத்தில் இருக்கிற ஒரு காவலர் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்குமே யார்கிட்டையுமே மொபைலை வாங்கினதில்லை, விசாரணைக்குன்னு உள்ள அந்த ரூமில் கூப்பிட்டு போய் வாங்கினதில்லை, ஆனால் இது வாங்குறாங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது போல் அந்த காவலர் பேசுகிறாங்க. அது பேசும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. கண்ணீர் ஒரு பக்கம், கொன்னா கூட பரவாயில்ல, இப்படி என்ன உள்ளே போயிட்டு என்ன சித்திரவதை பண்ணுறாங்களோ, எனக்கு அந்த பழைய அந்த போலீஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குமோ அதை நோக்கி மைண்டில் வந்துட்டு போகுது. அப்புறம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போகிறப்ப தான் கார்த்தின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார். பேர் அது இன்ஸ்பெக்டராக போஸ்டிங்காக என்னன்னு தெரியல, அன்யூனிஃபார்மில் தான் இருந்தாங்க அவங்க, ஆனால் போலீஸ்காரங்க. ஆனால் அவர் பேர் கார்த்திக். அவர் தான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பதிவு போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், சார் நான் வந்து சரக்கடிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து நம்பும்படியா இல்லையே, நீ வந்து ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, கம்மா கொட்டேஷன், புள்ளி எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கிற, இது எந்த போதைக்காரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார், உண்மையிலே நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் அதுக்கு என்ன இது நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எடுங்க, நான் அதில் எந்த ஒரு குறுக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். நடவடிக்கை நீங்கள் பண்ணது தப்புன்னு உணர்றீங்க? நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணிடக்கூடாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த காவலர்கிட்ட சொல்கிறேன். மன்னிப்புலாம் கிடையாது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் ஒரு ரூம் இருக்குது, உட்கார வச்சு நீ எஸ்பியை கொண்டுட்டு எங்கே போயிடுவேன், என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்க. சார் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படிலாம் விட முடியாது, வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து என்னை உள்ளே அடித்த பெண்காவலர்கள் ஒரு 15 பேர் இருப்பாங்க, இங்கே ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. 10 பேர் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பெண் காவலர்கள் கூட வந்துட்டாங்க. வந்து உள்ளே அங்கே என்ன பண்ணாங்களோ அதை ஃபஸ்ட்டு இவங்க வந்து அது படுபயங்கரமாக தாறுமாறாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கண் வீங்கிருச்சு, கைகாலெலாம் வீங்கிட்டுது. செவுத்தில் இப்படி இந்த செவுத்தில் நிற்க வச்சு என்னை அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா,
மேலே ஜம்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அடிப்பாங்க பெரிய லத்தியை வச்சு. அதை திரும்பி நின்றுட்டு சோத்தை நோக்கி ஜம்ப் பண்ணுறது. ஜெகத்தில் அப்படி ஜம்ப் பண்ணி பின்னாடி அடிக்க விடுவாங்க. ஆனால் இந்த இது அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன அவங்களுக்கு மெயினாக அப்படி ஏங்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் என்னை பதிவு பண்ணியிருந்தால் அந்த கைதை பற்றி அவங்க கேட்டிருக்கலாம், நியாயமான முறையில் நான் தப்பு பண்ணியிருக்கேன் ஒத்துட்டேன் அடிச்சுட்டாங்க, அதை விட்டுருந்துருக்கலாம். அவங்க வந்து இந்த போஸ்ட்டு போட சொன்னது சாட்டை திரும்ப நீங்களா, இல்லை தம்பி இடுமானம் கார்த்தியா, இல்லை சீமானண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ வாங்குற, உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, அப்படியே தான் உங்களுக்கு கொடுத்தாங்களா யாராவது? நான் எனக்கு கொடுத்துருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், நான் என் டிரைவர் வேலைக்கு போகிறேன். அந்த மாதிரி என்னை வந்து உள்ளே வச்சு இல்லாத ஒரு விஷயத்த நீ வாங்கி தான் நீ போஸ்ட் பதிவெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தாக்குறாங்க. பெண் காவலர்கள் விட்டே தாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கட்சியில் தான் நீங்கள் பொறுப்பில் இருந்தீங்களா? ஊரில் இருக்கும்போது 2018 ஊரில் இருந்திருக்கிறேன். பொறுப்பு எதுவும் இல்லை, ஊர் பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன் எங்கள் ஊருக்கு. அவ்வளோதான். எந்த ஊர்? ஊர்மச்சிக்குளம். ஊர்மச்சிக்குளமா? பறவைக்கு பக்கத்தில். பறவை ஊரில் பொறுப்பில் இருந்தீங்க? ஆமாம், பறவைக்கு பக்கத்தில் இருந்திருந்தேன். நான் பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறேன். திருப்பூர் சூழலில் வந்து நான் அவங்கள கூப்பிட்டு வந்து பேச வச்சுருக்கிறேன். அருண்ஜெசிலன்னு பேசியிருக்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து. அதுதான் இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் தான் அந்த பொருளாதார பிரச்சனை வீட்டில் குடும்பம், அதனால தான் அது வெளியில் வந்துட்டேன். சரி, அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க. இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. நீ கட்சியில் போட சொல்லி தான் யாரோ போட்டிருக்கிற, அது யார் போட சொன்னான்னு அடிக்கிறாங்க. அது செய்வான்னு சாட்டை திரும்ப இடுமான கத்திக்கிறது நான் போட்டேன்னு நீங்கள் ஒத்துக்க சொல்கிறாங்க. ஆமாம், ஒத்துக்கிற சொல்கிறாங்க. இல்லாத விஷயத்த நான் எப்படி ஒத்துக்கிற முடியும்? ஒருத்தங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து ஆமாங்க நான் பண்ணது தப்பு, அவங்க சொல்லி தானே போட்டேன் காசும் சொல்லலாம். இல்லாத ஒரு விஷயம் அம்படியாக அதவே சொல்லி திருப்பி ஒரு அரை மணி நேரம் அதே கேள்வியை கேட்டு கொடூரமாக சித்திரவதை தாக்குறது. காவலர்கள், பெண் காவலர்கள், ஆண் காவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செவுத்தில் என்னை கீழே உட்கார வச்சுருவாங்க, லத்தியை வச்சு பயங்கரமாக அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 அடி தான் எனக்கு தாங்கிறதுக்கு தெம்பு இருந்தது. அது இல்லாமல் நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து டயர்டாக வேறு இருந்தேன். என் உடம்பு நைட்டு டைம் இரவு நேரன்றதுனால என்னை வந்து கண்ட்ரோல் பாடியெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இதாக இருந்தது, கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, பயமாக இருந்தது. இவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்களேன்னு எனக்கு உள்ளே இருந்தது. உள்ள உணர்வில் அந்த ஒரு எண்ணம் இருந்ததுனால ஒருத்தங்க பேசினா பரவாயில்ல, 25 பேர் பேசும்போது நம்ம யாருக்கு பதில் சொல்கிறது? நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டேடான்னு இங்கிட்டு இருந்து ஒருத்தங்க அடிக்க, அங்கிட்டு ஒரு பெண் காவலர் ஏன்ட்ட பதில் சொல்ல மாட்டேடா, அவங்க ஆத்தா என்னடா பெற்றுட்ருக்காருன்னு அங்கிட்டு இருந்து அடிக்கிறேன். இப்படி அதாவது ஒரு இல்லாத விஷயத்த நீ பண்ண. சரி, அந்த நேரத்தில் கண்காணிப்பாளர் உள்ள வரல? இருந்தாங்க. அவர் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தாங்க. என்னை நான் உள்ளே போனதுலேருந்து அடிக்கல. அவர் உள்ளே போனதுலேருந்து இருந்தாங்க. இடதுபுறமாக இருந்து இவங்க விசாரணை டல்லானாவோ இல்லை என்னோடய கதறல் கம்மியானாவோ இந்த செய்கை மட்டும் செய்வார், பயங்கரமாக அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்கள் கண்ணை கட்டியிருந்தாங்கல்ல? இல்லை, அப்போ திறந்துருந்தாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திறந்து ஃபஸ்ட் டைம் என்னை திறந்து விட்டு கண்ணு கட்டலை, திறந்த மணிக்கு கண்ணை திறந்த மணிக்கே தான் அடித்தாங்க. அடித்து ரொம்ப வந்து தாக்குன்னா தாறுமாறாக பெண் காவலர்கள் விட்டு தாறுமாறாக அடித்து முடிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நேராக சரிம்மா எப்போ ரிமாண்ட் கொண்டு வராங்க உங்களை? எங்களை இப்போ நைட்டு நான் உள்ளே போன 10 மணிக்கு ஆரம்பிச்சோம், காலையில் ஒரு 4:30 மணி வரைக்கும் அடிக்கிறாங்க. 4:30 மணிக்கு வரைக்கும் வச்சு என்னால் வந்து நடக்க முடியாது. கால் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் போயிடுச்சுன்னா இப்படி தான் கால் வந்து இப்படி மடக்கி வச்ச மணிக்கு இதை பாதத்தை கீழே முழுசாக வைக்க முடியாது. அந்த மாதிரி தவழ்ந்து போகிறேன். அவங்க என் காலை ஏறி மிதிச்சாங்க. இப்படி பண்ணுறா வீக்கம் குறையும் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கால் மிதிச்சாங்க. கடைசி ரவுண்டில் என்னை ஒரு அந்த மாதிரி உள்ள பெண் காவலர்கள் வந்து என்னை ஒரு 3 டைம் வச்சு அடித்தாங்க. என் குடும்பத்தை தப்பாக பேசி, நாம் தமிழர் கட்சிக்கு நீ எதுக்குடா நாம் தமிழர் திருநெல்வேலி கட்சியில் இருக்கிற, நீ கட்சிக்கு போகக்கூடாது, கட்சிக்கு நீ இனிமேல் அது கடைசியாக என்னை வந்து அடிக்கும் போது அது சொல்கிறாங்க, கட்சிக்கு இனிமேல் போகக்கூடாது, போனேன்னா வழக்கு போடுவேன், நீ அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் அவன் மேலே வழக்கு போடுவேன்னு என்னை கைது அப்பயே எனக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரே வராரு. யார் கடைசி என்னை கடைசி ரவுண்டு அடிக்க போகிறப்ப எஸ்பியாக வராரு. வந்து இப்போ வந்துட்டேன், நேரில் வந்துட்டேன் சொல்கிறா அப்படின்னாரு. நான் இருக்கிற டைம்ஸில் எதுவும் என்னால் பேச முடியல. அவர் பாக்ஸு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா உடம்பு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாரு போல். என்னுடைய அந்த செவிலில் இங்கிட்டும் இந்த பக்கமும் மாற்றி அடித்தாங்க. ஒரு 8 அடி அடித்ததுலேயே எனக்கு காது வீங்கிடுச்சு. அதுபோக அந்த ஒரு குண்டா ஒரு ஆண் காவலர் ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்கு தாறுமாறாக கன்னத்தில் அடிச்சிருந்தனால கை கால் எல்லாம். கடைசியாக எஸ்பி தான் அடிக்கிறாரு. கடைசியாக வந்து எஸ்பி அவர் தான் வந்து தாக்குறாங்க. தாக்கி அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நான் பதிவு போட்டதுக்கு நான் அவங்கள்ட்ட மறுத்து எல்லாமே நான் சொல்லிட்டேன்.
ஆனால் அந்த குறிப்பிட்ட இப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்னை தாக்குனாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கட்சி விஷயமாகவே பேசி ஏன் அடிக்கணும்? அதை அடிக்க வேண்டியதில்லை. நான் குற்றம் பண்ணியிருக்கிறேன், என்னை ஒத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், நீ என்ன கொடுக்குறீங்கனாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பர்டிகுலராக கட்சியை சொல்லி அடிக்கிறாங்க, கட்சிக்கு போகாதேன்னு. அவர் வந்து கடைசியாக வந்து என்கிட்ட வெறித்தனமாக வந்து சொல்கிறாரு, சீமாங்கிட்ட போய் சொல்லு, நான் திருச்சியில் தான் இருப்பேன், நீ ஒன்றும் பண்ண முடியாது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரி, அதுக்கப்புறம் ரிமாண்ட் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அடிச்சுட்டு அவர் அடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அடித்தாங்க. அதுக்கப்புறம் நிறுத்திட்டு உள்ளே வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்து வந்துருப்பேன், தூங்க விட்டு இருப்பேன். காலையில் என்னை கை மாற்றுறாங்க. வெளியில் அந்த கான்ஃபரன்ஸ் கால்லேருந்து வெளியில் போகும்போது என் செருப்பை தேடுறேன், இங்கே தான் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. அப்போ கண்ணை கழட்டுறப்ப தான் என் பெண் காவலர்கள் நைட் அடித்த அந்த இடமும் இல்லை, இதுவும் எனக்கு தெரியல. ஆண் காவலர் அடிக்கும்போது கண்ணு கட்டலன்னு சொன்னீங்க, திருப்பி கட்டினாங்களா? இல்லை, அது வேற ரூமு. பெண் காவலர் அடித்தாங்க, என்னை ஜீப்பில் கூப்பிட்டு வந்து ஒரு ரவுண்டு வந்து நுப்பாட்டேன்னு பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற பெண் காவலர்கள் அங்கே வந்துட்டாங்க. கான்ஃபரன்ஸ் கால் கண்ணு திறந்து விட்டாங்க. அது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி. வெளியே 4 மணிக்கு போகும்போது கண்ணு கட்டி வச்சுருந்தாங்களா? அது வெளியில் போகும்போது செருப்பை தேடுறதுக்காக கண்ணை திறந்தாங்க. கண்ணை திறக்கிறப்போ தான் நான் பக்கத்தில் இருந்ததை பார்த்தேன். அப்புறம் செருப்பு உள்ளனோடனே அவ்வளோதான் ஒன்றுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட கேட்டாங்க, திருச்சியை பற்றி உனக்கு செருப்பு கிடைக்கல, திருச்சியை பற்றி தெரியுமான்னு கேட்டாங்க. ஓரளவுக்கு தெரியும் சார்னு சொன்னோடனே என் கண்ணை திருப்பி கட்டிட்டாங்க. இதில் ஒரு 2 மணி நேரம் ஒரே இடத்துல 2 மணி நேரம் நின்றுருப்போம். அவங்க எந்த இடத்துல நிப்பாட்டினாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தில்லைநகர் ஸ்டேஷன் மட்டும் அவங்க பேசிக்கிட்டாங்க கொடுக்குறத, அது மட்டும்தான் தெரியும். அப்புறம் என்னை போயிட்டு காலையில் ஒரு 7 மணி 7:15 போல் என்னை ஸ்டேஷனில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க, தில்லைநகர் ஸ்டேஷனில். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சியிலேருந்து பேசும்போது எங்கள் அம்மாவையும் எங்கள் அண்ணன் சீமானையும் வந்து ஒன்றா வச்சு கொச்சப்படுத்தி பேசினது, ஏன் வாயாலேயே வந்து எங்கள் அண்ணனை திட்ட வைக்கிறது, அதெல்லாம் வந்து பயங்கரமான மன உளைச்சல். அது வந்து பெத்த தாயாக இப்போ ஒரு அண்ணன் மாதிரி நிற்கிறவங்களை ஒப்பிட்டு நம்ம நினச்சி ஏன் வாயாலே பேச வைக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பேச வச்சாங்க. அது வந்து அவங்க பேச வச்சாங்க. இப்போ முதல் கைதிலேயே என்னை பேச வச்சாங்க. பெண் காவலர்கள் வந்து பேச வச்சாங்க. ஆமாம், திட்டுறவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்க. உங்கள் அண்ணன் எப்படி டப்மேஸ் பண்ணியிருக்கிறியான் பாரு, இவன் கட்சியில் போய் நிற்கிற, அவன் மேடைக்கு வந்து ஜாதி வெறியை தூண்டுறான், நீ அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு காவலர்களுக்கு வந்து இது கேட்கணுன்ற கேள்வியே கிடையாது. சரி, அது முடிஞ்சது, ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிஷன் பெயில் போடுறாங்க. எத்தனை நாள் ஜெயிலில் இருக்கீங்க? அப்போ வந்து 37 நாள் இருந்தேன். முதல் கைதில் 37 நாள் உள்ளே இருந்தேன். 37ஆவது நாள் வெளியில் வந்து கண்டிஷன் பெயில் போடுறாங்க. ஸ்டேஷனில் கையெழுத்து போடுறேன். திருப்பி எதுக்கு கைது போடுறேன்? திருப்பி கையெழுத்து பண்ணால் அது என்னோட ஓனருக்கும் எனக்கும் உண்டான சண்டை. அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து யாருமே இல்லைன்றதை வந்து நான் அவருக்கு வந்து நான் சொல்லிட்டேன், எனக்கு யாரும் கிடையாதுங்க, நீங்கள் தான் எதாக இருந்தாலும் பார்க்கணுன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படி எனக்கு ஒரு என்னோடய மனநிலையிலேருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறீங்க, 37 நாள் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டதுனால வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறனால வருவாங்க, எனக்கு யாருமே வரல, பார்க்கல, எனக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு உள்ள தெரியாது. என் மன ஓட்டத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம என்னதான் இருந்தாலும் கூட ஒரு கூட்டம், எனக்கு நான் ஒரு கூட்டம் பிடிச்சி வச்சுருப்பேன், பழகிருப்பேன், அவங்களும் வரல. என்னை சார்ந்த அந்த ஓனர் வந்து 1 வருஷமாக வேலை பார்க்குறேன். அவங்க ஆதங்கத்தில் என்ன பண்ணுறீங்க? அந்த ஆதங்கத்தில் தான் நான் ஒரு ஃபோனை போட்டு நான் திட்டணும்னு சொல்லிட்டு திட்டலை அவர்கிட்ட வந்து. ஆனால் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைன்னா அதனால் விட்றேன். அப்போ நான் வந்து இனிமேல் இன்னொரு டிரைவருக்கு என்ன மாதிரி பண்ணாங்க, என்ன பிரச்சனைனாலும் ஏறி பாருங்க அப்படின்றேன். அதில் வந்து இல்லை நான் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு பேசுகிறதுல வாக்குவாதமாகிட்டு. இது சென்னையில் வந்து சாதாரணமாக நார்மலாக கோத்தா இதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமான பேச்சு தான். அந்த வகையில் தான் நான் பேசினேன். அதுக்காக நம்ம வந்து இப்போ என் வீட்டில் வந்து ஆப்போசிட் வீட்டுக்காரர் எங்கள் அப்பாவை திட்டாருன்றதுக்காக நான் போயிட்டு எதிர்த்து வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு நான் சண்டை போடுவேன், உன்னை வெட்டிடுவேன்டான்னு சொல்லுவேன். அதுக்காக அவங்க குடும்பத்தை அழிச்சிட மாட்டேன், வெட்டிட மாட்டேன். அது போல தான் கோபத்தில் சொன்னது. இதுதான் எஸ்பியோட அவருடைய வழக்கு. ஆமாம், அவர் வந்து எஸ்பி அவர் இருக்கிறது சென்னையில், ஆனால் திருச்சி எஸ்பிக்கு புகார் கொடுக்குறாரு. அவர் பிஜேபியோட சப்போர்ட்டட், என் ஓனர் வந்து பிஜேபியோட சப்போர்ட்டட். நான் வேலையை விட்டு நின்றுட்டேன், இவனால் சலிபிஸாக பிரயோஜனம் உண்டு தெரிஞ்சு அவர் வந்து என் மேலே வன்மத்தில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதை உணர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் இங்கே பண்ணுறாரு. திருச்சி எஸ்பி ஆஃபீஸுக்கு
ஆன்லைனில் திருப்பி வந்து கைது பண்ணுறாங்க. திருப்பி என்ன நடக்குது? இது திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்திலேருந்து தான் கைது பண்ணுறேன். என்னை கூப்பிட்டு போகிறாங்க. என்ன கேஸுன்னு கேட்டதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு பதிவு போட்டீங்க அப்படின்னாங்க. அப்போ என்னோடய கட்சியோட நம்ம கட்சியோட மாவட்ட வக்கீல் சுரேஷன் வந்தாங்க. அப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்க்குறாங்க, தம்பி எதுவுமே அப்படி பதிவு போடலையே அப்படின்னு அந்த காவலர்கிட்ட காட்டுறாங்க. இல்லை பதிவுக்காக கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு என் ஃபோனெல்லாம் வாங்கிட்டாங்க. திருப்பி ரெண்டாவது ஒரு ஃபோன் வாங்க. ஆமாம், ரெண்டாவது ஒரு ஃபோன் வந்துச்சு, வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு திருச்சி அதே எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணியிருந்தோம். 1 ஹவர் முடிச்சுட்டு நான் முதல்ல ஒருத்தர் கார்த்தின்னு ஒருத்தர் சொன்னது அவரே திருப்பி வாராரு. இது அந்த கைதப்போ அவங்க என்னை தில்லைநகர் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறப்போ ஒரு முன்னாடி என்னை இறக்கி விடுற காவலர் ஒருத்தர் ஒரு வரி சொன்னார். நீங்கள் நடக்கிற சம்பவத்தை வெளியில் போய் சொன்னீங்கன்னா உன் மேலே பொம்பளை கேஸ் போடுவேன், போக்ஸோ குண்டோஸ்லாம் நடக்கும். சவுகு சங்கருக்கு என்ன நிலைமையோ ஃபெலிக்ஸுக்கு என்ன நிலைமையோ உனக்கு தெரியும், அதுதான் உனக்கு நடக்கும். சும்மா கட்சி அடையாமல் ஒழுங்காக பெயிலை வாங்கிட்டு ஓடி போயிடு, இந்த பக்கம் வராத அப்படின்னு என்னை மிரட்டி தான் அனுப்புகிறாங்க. இதை நான் என்ன திருச்சி என்னை அன்றைக்கி ரிமாண்ட் பண்ணுறப்ப நைட்டே திருச்சியில் இருக்கிற அந்த ஜட்ஜம்மாக்கிட்டே நான் சொன்னேன், அம்மா என்னை இங்கே நடக்கிற சம்பவத்தை நான் வெளியில் சொன்னால் என்னை வேறு கேஸ் போட்டு உள்ளோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்கம்மா, என் உயிருக்கு ஏதாவதுன்னா அதை அவங்க தான் காரணம், எஸ்பி தலைமையில் தான் என்னை அடித்தாங்க அப்படின்ற வாக்குமூலத்தையும் நான் திருச்சி ஜட்ஜம்மா முன்னாடி சொன்னேன். சொல்லி அதுக்கப்புறம் என்னை ரிமாண்ட் பண்ணி உள்ளே இருந்து அதுக்கப்புறம் வெளியில் இப்போ இந்த 2வது கேஸில் அந்த அவங்க சொன்ன வார்த்தையை தான் அவர் கேட்குறாரு, நீ எதுக்கு ஜட்ஜம்மாட்ட போயிட்டு சொன்ன அப்படின்ட்டு. இல்லை சார் சொல்ல வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். வாங்க நான் உள்ளே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி கண்ணை கட்டி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த தடவை வெளியில் கண்ணை திறந்துருந்தேன், உள்ளே போகிறப்ப கண்ணை சுத்தமாக மூடிட்டாங்க. அதே கான்ஃபரன்ஸ் ரூமு, அதே அடிச்ச இடம். அந்த தனியாரில் ஒருத்தர் எனக்கு 1 மணி நேரமாக அட்வைஸ் பண்ணுறாருன்னா, நீ ஏன் கட்சியில் இருக்கிற, உனக்கு தேவை இது ஏன் போகிற வர வைக்கிற, அவங்க நல்லா இருப்பாங்க, நீ பாதிக்கப்படுவ அப்படி இப்படின்னு மூலச்செலவு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய மொபைலில் இருக்கிற தரவுகள், நான் பயன்படுத்துகிற ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இதை பற்றின டீட்டெயில்ஸும் இடையில கேட்குறாரு. நீ உன்னோட ஆதார் எங்கே வச்சுருப்ப, ஃபோட்டோஸில் அப்போனா இமெயில் ஃபோட்டோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன். அப்படி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை கூட்டம் அந்த கார்த்தின்ற அந்த பிசி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 1 ஹவர் கழித்து திருப்பி பெண் காவலர்கள்ட்டே போய் விடுறாங்க. பெண் காவலர்கள் இந்த தடவை எண்ணிக்கை அதிகம், ஒரு 30 பேர்கிட்ட இருப்பாங்க. அவங்க பார்த்தோன்னே என்னை என்னடா நல்லா இருக்கிறாரான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கிற மேடம் அப்படின்னு. இனிமேல் நல்லா இருக்க மாட்டானான்னு கன்னத்தில் விட்டாங்க. எனக்கு எங்கேருந்து அடிக்கிறாங்கன்றது தெரியலாமல் டக்கு கீழே விழுந்துட்டேன். அவள் மொட்டி போடுறா அப்படின்னு சொன்னாங்க. மொட்டி போட்டு போன தடவை நாயை சொன்னியாடா கட்சிக்கு போக மாட்டேன்னு, இந்த தடவை எதுக்குடா நாயை போனேன், உங்கள் அம்மா கூட சீமான் படுக்கிறேன்னு சொல்லி சொன்னானா, ஏன் உங்கள் மற்ற சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு படுக்க வேண்டியது தானே, அங்கேருந்து போயிட்டு கையெழுத்து போட வேண்டியது தானே, திரள்நீதி வாங்குகிற கட்சியில் உனக்கு என்னடா மயிறு வேலை, ஏன்டா தேவையா போயில அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை, அதை வெளியில் சொல்ல முடியாத கெட்ட வார்த்தைகளில் பெண் காவலர்களை விட்டு பேச விட்றாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டிங்கன்னா கண்ணு கட்டும் போது இந்த கண்ணு லைட்டாக கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தது. தெரிகிற மாதிரி இருக்கும்போது அந்த பெண் காவலர்கள் பின்னாடி எஸ்பி நின்றுக்கிறாரு, கொஞ்சம் சைடில் வர்றாரு. எனக்கு தெரியுது ஒயிட் கலர் சட்டை போட்டிருக்கிறாங்க. போட்டு இப்போ இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா, சீமான் தான் காரணம். நீ அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் உன் மேலே நான் குண்டாஸு, போக்ஸோ, கஞ்சா கேஸு நான் எல்லாம் போடுவேன், சீமானாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, சீமான்கிட்ட போய் நீ சொல்லு, எஸ்பியே அவர் சொல்கிறார். அப்போ நான் அவர் என்கிட்ட சொல்கிறத பார்த்துட்டு குரல் நம்ம எங்கேருந்து கேட்குறோன்ற ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம்ல, எனக்கு கொஞ்சம் ஒளி இதில் பார்வை கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சதுனால இப்படி மேலே தூக்குனேன். நான் கண்ணு கொஞ்சம் தெரிகிறத அவர் கவனிச்சிருக்கிறாரு. அப்புறம் திருப்பி கண்ணை நல்லா டைட்டாக கட்டிட்டாங்க. கட்டும்போது திருப்பி அந்த உள்ளே போயிட்டு கான்ஃபரன்ஸ் காலில் கட்டி விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு அந்த பெண் காவலர்களை விட்டுட்டு சொல்லு யார் போட்டு மிரட்டினா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை மேம், இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டவன், என் ஓனர்கிட்ட நான் பாதிக்கப்பட்டன்ற முறையில் நான் பேசினேன், நான் ஒன்றும் தப்பாலாம் எதுவும் பேசலை, இது சென்னையில் நார்மலாக பேசுகிற வழக்கம்தான் அப்படின்னு. நீ சீமான்னு சொல்லி தான் போட்டிருக்கிற, துறைமுறைன்னு சொல்லி தான் போட்டிருக்கிற. திருப்பி என்னை முன்னாடி என்ன கட்டாயப்படுத்தி என்னை அடித்தாங்களோ திருப்பி அதே மாதிரி இதை சொல்கிறா அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. அவங்க நான் சொல்கிற மாதிரி தான் நீ சொல்லணும் அப்படின்னு அவங்களே இப்படி ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்லி சொன்னாங்க.
எனக்கு பேச வரல. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆள் பேசலை, நிறைய பெண் காவலர்கள் இங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம், யார் சொல்கிறத காதில் வாங்குறது அப்படின்னு தெரில. திட்டத்தட்ட திருப்பி ஒரு 2 மணி நேரம் வந்து பெண் காவலர்களை விட்டு தாக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் கழித்து திருப்பி ரூமில் உட்காந்துருந்தேன். அது கார்த்தி அவர் அந்த பிசி அவர் வராரு. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிறத அப்படியே போய் வெளியில் சொல்லு. இந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரி கைதாக இருந்தேன், இந்த திருச்சி எஸ்பிஎஸ் சார் அவரோட வழக்கில் கைதாக இருந்தேன் இந்த மாதிரி. அதனால் நீ தில்லைநகர் ஸ்டேஷன்றப்போ எனக்கு சாட்டை துறைமுருகன் பழக்கம், அந்த சாட்டை துறைமுருகன் கொடுத்த சப்போர்ட்லேயும் சீமான் பின்னாடி இருக்கிற சீமான் இருக்கிற தைரியத்தில் தான் நான் வந்து திருப்பி வக்கீலுக்கு கொலை மிரட்டல் கொடுத்தேன்னு சொல்கிறத அது சொல்லு அப்படின்றாங்க. எனக்கு வந்து அது சொல்ல வரலன்னொடனே எனக்கு வரல, சொல்கிறா வாயில் சொல்ல மாட்டேன்னு போட்டு அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சுட்டு பெண் காவலர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை சொல்கிறியா இல்லாட்டினா உன்னை காலைல என்கவுண்டர் பண்ணவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா என்கவுண்டர் காலைல என்கவுண்டர் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னை பண்ணிக்கோங்க மேடம், எனக்கு வந்து அழுகிறதுக்கு யாரும் கிடையாது, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்கவுண்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னை கொத்தா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அதே செவுத்தில் பெரிய தடியால் வச்சு திருப்பி காலில் அடிக்கிறாங்க. ஏற்கனவே என்னை கடுமையாக தாக்கப்பட்டு இந்த கால்கள் 2 வீங்கி இருந்தது. ஜெயிலுக்குள்ளே நான் 34 நாள் இருந்தாலும் என்னுடைய கால் வலி அப்படியே தான் இருந்தது. காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டு இப்படி எந்திரிச்சோம்னா இடுப்பு கீழேருந்து கால் வரைக்கும் வலிக்கும், நடக்க முடியாது என்னால் வேகமாக. அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 10 கட்சியில் இருக்கிற ஒரு மெடிக்கல் வச்சுருக்கிற ஒரு அண்ணன் தான் மாத்திரை மருந்து கொடுத்து அது கொஞ்சம் சரியாச்சு, அவ்வளோதான். அவர் கொடுத்து ஒரு 2 நாள் தான் இருக்கும். திருப்பி இவங்க கூப்பிட்டு போயிட்டு ஒரு 4 அடி அடித்ததில் கால் நல்லா பெருசாகிடுச்சு. என் கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கதறேன், நீ அடிக்காதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ற மனநிலை எனக்கு வருது. அப்போ என்னை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி அப்போ அவர் எஸ்பி வராரு. எஸ்பி வந்து உன் கட்சியை பற்றி நீ வேறு அதெல்லாம் விடு, கட்சியை பற்றி நீ வந்து அசிங்கமாக பேசணும், திட்டணும் அப்படியே சொல்கிறாரு. அப்போ வந்து நான் கட்சியிலேருந்து வெளியே ஏற்றப்பட்டவங்க அவங்களோட போடுற பதிவுகள், சென்னையில் இருக்கும்போது ஊபரில் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இனிவல் ரஜினியை அந்த அக்கா என் கூட ஒரு நாள் வண்டியில் வந்திருந்தாங்க. அவங்களோட ஒரு 1/2 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க பேசின அவங்களுக்கு இருந்த குற்றச்சாட்டு, அவங்க எனக்கு சொன்ன அந்த குற்றச்சாட்டுலாம் இருந்து நான் வந்து கட்சியை வந்து அவதூறாக பேசுகிறேன். மற்றவங்க பேசுனது அது என்னோடய கருத்து கிடையாது. அவங்க பேசுனதை இவர் ஒன்றும் பேசணும் இல்லை என்னை அடிச்சுக்கினே இருப்பார். என்னால் வழி தாங்க முடியாது. கட்சியை திட்டி பேசுவாங்க, நீங்கள் வந்து அதை பேசுகிறீங்க. ஆமாம், ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அது ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு அப்போ தெரியாது, கடைசியில் தான் தெரியும். ஒரு 1/4 மணி நேரம் பேசியிருப்பேன். கட்சியை பயங்கரமாக அசிங்கமாக பேசி தான் பேச வச்சாங்க. பேசி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எஸ்பியே வந்தார், நிறுத்துறா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீ என்னடா படிச்சிருக்கிறேன்னு கேட்டாங்க. ஐடிஐ படிச்சிருக்கிறேன். இது செம்ம டேலண்டடாக இருக்குதா, உனக்கு ஃப்யூச்சரில் நல்ல எதிர்காலம் இருக்குது, நீ தேவையில்லாமல் இந்த கட்சியில் இருக்கிற, இந்த கட்சி ஜெயிக்காது, நீ ஏன்டா உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுற, நீ ஏன் கூட நான் சொல்கிறத கேள்றா, நீ போய் டீ குடிச்சிட்டு வா. என் கூட நான் போலீஸ் ஆக்கிறேன்னு சொல்கிறாரா இல்லை என்ன? எஸ்பி சொல்கிறார். இல்லை என் கூட வேணா போலீஸ் ஆக்குறேன்னு சொல்கிறாரா? இல்லை அவர் இது அதுக்கப்புறம் மேட்ரு சொல்கிறாரு. நான் அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடுறேன் பாருங்கள். டீ குடிக்க வர்றாங்க, அவர் டீ குடிக்க வர்றாங்க, சிகரெட் குடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வரேன். வந்துட்டு நீ வந்து உங்கள் அண்ணங்கிட்ட பேசுகிற இல்லை ஒரு மச்சாங்கிட்ட பேசுகிற, யார்கிட்டயாவது ஒரு ஆள் ஃபோனில் பேசுகிற மாதிரி அசிங்கமாக பேசணும். நீ அண்ணன் என்னன்னு ஏதாவது சொன்னேன்னா உனக்கு அடிபாலமாக விழுகும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பட்டியல் கொடுக்குறாரு. அவரே சொல்கிறாரு, சாட்டை துறைமுருகனை பற்றி பேசணும், பாக்கியராஜ் இருக்கிறாங்களா அவன் வந்து இந்த கட்சி இந்த இடத்து பிரச்சனை, கட்சி அலுவலகத்து பிரச்சனை அதை வந்து பேசணும், இடுமான கார்த்தி மோனிஷா பிரச்சனையை இது பேசணும், ஹியூமைனை பற்றி பேசணும். எல்லா பேருமே பொம்பளை பொறுக்கி, ஹியூமைன் அண்ணன் அவங்க எல்லா பேருமே பொம்பளை பொறுக்கிய அவங்கள நீ வந்து திட்டணும். நீ ஒரு சேனலுக்கு வந்து இப்போ பேட்டி கொடுக்குற பேசு அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போட்டு தான் பேசணும். நார்மலாக பேசுனேன்னா உனக்கு பேட்டி கொடுக்குற மாதிரி பேசுகிறா, ஃபோனில் இந்த சம்பவம் வந்து ஃபோனில் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைட்டில் ஃபோனில் பேசுகிற மாதிரி தான் கொடுத்தேன். அண்ணா அண்ணா அந்த இதெல்லாம் ஒரு கட்சியாடா, மானங்கெட்ட கட்சிடா, கீழே ஒருத்தன் அவ்வளோது கஷ்டத்துலேருந்து அந்த கட்சியை காப்பாற்றிட்டு இருப்பான், மேலே இருந்தாலும் 4-8 பாடியோட வந்துன்னு இருப்பார். அந்த மாதிரி
இந்த பொதுவெளியில் அந்த பொதுவெளியில் அண்ணங்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த விமர்சனத்தை உங்களை பேச சொல்கிறேன். ஆமாம், பேச சொல்லி அண்ணங்கிட்ட பேசுகிற மாதிரி. நான் திருச்சி சூர்யா பேசுகிறது, யூடியூப் ரோட்டோஸ் பேசுகிறது, அவங்க ஒரு சொத்து பட்டியல்னு சொல்லிட்டு அடிக்கடி வாட்ஸ்அப் இதில் பகரவும் விடுவாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க அவதூறு பேசினா எப்போ அவங்க பேசுவாங்களோ அந்த மைண்டில் நான் அவதூறு பேசுகிறேன், அவ்வளோ. சரி, அப்படி பேசி அந்த மாதிரி ஒரு டைம் பதிவு பண்ணாங்க. ரெண்டாவது வந்து அண்ணன் சீமானை பற்றி, சீமான்கிட்ட போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்கல்ல, எல்லா பத்திரிகை தொலைக்காட்சியிலும் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி எடுக்கிறத பத்திரிகையாளர்களை திட்டணும், பத்திரிகையாளர் திட்டி அசிங்கமாக திட்டணும். நீ கேட்குற கேள்வியெல்லாம் அவன் தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு நீ அவனை அசிங்கமாக கேவலமாக பேசணும். குறிப்பாக பாலிமர் டிவி காரணம் பேசு அப்படின்னு அது ஒரு டைட்டில். 8000 ரூபா பேமெண்ட். இது ஒரு யூடியூப்பில் பேட்டி கொடுக்குற மாதிரி, இப்போ உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அதை பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒரு டைட்டிலில் அப்புறம் கடைசியாக வந்து அண்ணங்கிட்ட வராங்க. காளிமுத்துக்கு 2 பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டியோட மக தான் கைல்வெளி. அவங்க குடும்பத்துக்குள்ளே சொத்து பஞ்சாயத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சீமான் போயிட்டு கைல்வெளியை கல்யாணம் பண்ணி சொத்தை பிடுங்கிறதுக்காக போய் கல்யாணம் பண்ணுறான். அந்த ஒரு டைட்டிலில் பேசுகிறாங்க. அந்த டைட்டிலில் பேசி அதுக்கப்புறம் இது யார் சொல்கிறாங்க? எஸ்பி சொல்கிறாரு. இது எஸ்பி சொல்கிறாரு. அவர் இன்னொன்னே சொல்கிறாரு, சீமானுக்கு வந்து மோப்பேரில் இடம் இருக்குது, அங்கே இடம் இருக்குது. நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் பார்ப்போம்ல, இந்த ஊட்டியில் 10,000 ஏக்கர் அங்கே இருக்கிற அதே மாதிரி இங்கே ஏக்கர் இருக்குது, அதை நீ பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசி எடுத்துக்கிட்டு எல்லாமே நானும் பேசி முடிச்சுட்டு அவர் வந்து கடைசியாக முடிக்க போகிறப்ப நான் நல்லா பேசிட்டனால அதுக்கப்புறம் நீ அடிக்கலை, எதுவும் பண்ணலை. அவங்க வந்து கடைசியாக நீ அனுப்பும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்பி சொல்கிறாரு, டேய் நீ நல்லா பேசுகிற, உனக்கு நல்லா ஃப்யூச்சர் எதிர்காலம் இருக்குது, நீ திருச்சியில் திருச்சியிலேருந்தே நான் எழுச்சி போகிறதுக்கு உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்ணுறேன், திருச்சி சூர்யாவை பேட்டி எடுக்க வைக்கிறேன், ஓகே உங்களை என்ன பேட்டி எடுக்க வைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ எஸ்பி வழக்கில் கைது பண்ணி போயிருக்கிறதுனால உலகத் தமிழர்களுக்குலாம் என்னோடய முகம் நல்லா தெரியும் அப்படின்றதுனால கட்சியை வீழ்த்துறதுக்காக பேசுகிறாங்க. நீ வந்து திருச்சி சூர்யாட்ட பேட்டி கொடு, மாதம் ஒரு 10 வீடியோ பேட்டி கொடு, ஒரு வீடியோவுக்கு பேமெண்ட் 8000 ரூபா, உனக்கு சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சு தரேன், உனக்கு நீ இது வரைக்கும் நீ பார்க்காத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன், உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத, இனிமேலாவது சந்தோஷமாக இரு வாழ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. மனசுக்குள்ளே எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட வெளியில் போகணுன்றதான் என்ன இருந்தது தவிர நான் அந்த இடத்துல நீதி நேர்மையெல்லாம் என்னால் காட்ட முடியாது. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறாங்க, நான் ஒரு சாதாரண உறுப்பினர் தான். அதனால் அதிகாரம் சொல்கிறீங்க. ஆமாம், சரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அப்போ எனக்கு வந்து அவரை நம்ப வைக்கிற உலக தமிழர்கள்லாம் எனக்கு அச்சுறுத்தல் கொடுப்பாங்களே, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு நீ தமிழ்நாட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த கவர்மெண்ட் உனக்கு பக்க பலமாக இருக்கும், உனக்கு அப்படியே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ திருச்சிக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்னை தாண்டி உன்னை யாரும் தொட முடியாது அப்படின்ற ஒரு உறுதியை அவர் வந்து கொடுத்து இடையில வந்து கட்சிக்கு இதெல்லாம் நீ அந்த ஸ்டார்ட் பண்ண தொடக்கத்துக்கு முன்னாடி வந்து பெண்காவலர்கள் பின்னாடி எஸ்பி வந்தார் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல முக்கியமாக ஒரு பதிவு ஒன்று அவங்க பண்ணுறாங்க. உனக்கு எந்த கட்சிக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. கேப்டன் கட்சி பிடிக்கும் அப்படின்னு. நீ கேப்டன் கட்சிக்கு போ, விஜய் கட்சிக்கும் சீமான் கட்சிக்கு மட்டும் நீ போகக்கூடாது, நீ அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உன் மேலே வாழ்க்கை ஃபுல்லாக கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன், உனக்கு கேட்குறதுக்கு யாருமே கிடையாது, அடுத்து உன் மேலே பொம்பளை கேஸ் போடலாம், கஞ்சா கேஸ் போடுவேன், குண்டாஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. ஒரு குண்டாஸ் போட்டோன்னா அதை எடுக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது, அவங்க சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக போகும்போது இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் என்னை உள்ளே போயிட்டு டீலாம் குடிச்சிட்டு திருப்பி என்னை வெளியில் கூப்பிட்டு வந்து ஒருத்தர் ஓடி வந்து சொன்னார், டே எஸ்பி உனக்கு அந்த எஸ்பி இருக்கிறான்றதை அவங்க எனக்கு காட்டலை, ஒரு டிஎஸ்பி பேசின மாதிரி தான் காட்டினாங்க. ஆனால் எஸ்பி இருக்கிறான்றதை நான் ஒரு கண்ணு லைட்டாக திறந்தப்பே நான் எல்லாமே கண்ணு கட்டி தான் பேசிட்டு. ஆமாம், கண்ணை கட்டி தான், எதுவுமே நான் திறந்து பேசலை. அந்த ஃபஸ்ட்டு லைட்டாக தெரிஞ்சதோட சரி ஓரத்தில் அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டு நல்லா இருக்க கட்டிக்கிட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் உனக்கு வந்து எஸ்பி வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாரா, கிரேட் ஃபியூச்சர் இருக்குது உனக்கு, மிஸ் பண்ணிடாத, திருப்பி வாழ்க்கையில் கேன்னு போயிட்டு அழைச்சிடாத, நீ போயிட்டு நேராக போயிட்டு உனக்கு வந்து 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க, உள்ளே போ, 21 நாள் கையெழுத்து போட சொல்லுவாங்க, கையெழுத்து போடுறது வரைக்கும் அவங்கள நல்லா பயன்படுத்தி கையெழுத்து போட்டு முடிச்சோடனே நீ எஸ்பி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னாங்க. சார் நான் எப்படி எஸ்பியை பார்க்குறது, நீ கீழே வந்து நீ திருப்பதின்னு மட்டும் சொல்லு, உன்னை உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்னைய காலையில் வெளியில் கொண்டு போயிட்டு கண்ணை கட்டி ரொம்ப தூரம் போனாங்க, 1.5 மணி நேரத்துக்கிட்ட ட்ராவல், எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல.
ஃபோனில் பேசுகிறத வச்சு தான் எனக்கு தெரியும். ஏதோ துரத்தூர்னு ஒரு 4 முக்கு ரோடு பக்கத்தில் பெருமாள் மலை துரத்தூர் கூட்டு ரோடு 4 முக்கு ரோடு அப்படின்னாங்க. அங்கேருந்து பெருமாள் மலைக்கு 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. மதியம் ஒரு 2:30 மணி முடியும் அதே இடத்துல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னை துறையூர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அங்கேருந்து சரி, இவ்வளவு நடந்திருக்கு. நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போகிறாங்க, நீதிபதிட்ட. ஏற்கனவே முதல் முறை கைதப்போ நீதிபதிட்ட சொல்கிறீங்க, 2 பேருமே சொல்கிறீங்க இந்த மாதிரி தாக்கினாங்க அப்படிங்கிறத. அவங்க பரிசோதனை பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த முறை சொல்லியிருக்கலாம்னு நீங்கள்? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அன்றைக்கி வந்து எனக்கு பின்னாடி வந்து கட்சிக்காரங்க இருந்தாங்க. நான் ஜட்ஜம்மா அவங்க சரியாக கேட்கலாட்டினா கூட கட்சியாளுங்க உண்மையை எடுத்து வெளி உலகத்துக்கு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அங்கே யாரும் இல்லையே, யாருமே வரல. 2 கட்சிக்காரங்க 2 பேர் தான் வந்தாங்க துறையூர்லேருந்து. அதுவும் அவங்கள உள்ள விடலை, வெளியில் தான் இருந்தாங்க. அப்போ நான் இவங்ககிட்ட பேசுகிறது அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்னை பார்த்தா தான் உண்டு. எனக்கு அப்போ நான் உண்மையாக சொல்லிட்டேன்னா உள்ளே இருந்து கொண்டு போகிறது தெரியாது. ஆமாம், அதனால் நான் பண்ணது தப்புமா. அதுவும் அந்த வழக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓனரு சென்னையில் இருக்கிறாரு, துறையூரில் இருக்கிற மாதிரி ஓனர் இருக்கிற மாதிரி நான் அவங்கள போய் மிரட்டின மாதிரி. எனக்கு நடந்தது ஒரு சின்ன வார்த்தை, அது ஒரு பக்கம் லைன் தான். திருத்தட்டு ஒரு 50 பக்கம் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணி என்ன எழுதியிருக்குறாங்க கூட எனக்கு தெரியாது. நான் பண்ணது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் வெளில வந்தால் போதும், உண்மையை சொன்னால் வெளியில் சொல்லணும் அப்படின்றதுனால நானும் உள்ளே இருந்து வெளியில் வந்துட்டேன். இப்போ திருப்பி வந்து 15 நாள், எத்தனை நாள் உள்ளே இருந்தீங்க? 12 நாள் இருந்தேன். இப்போ திருப்பி கண்டிஷன் பெயில் போட்டிருக்காங்க. கண்டிஷன் பெயில் போட்டிருக்கிறாங்க. 15 நாள் கண்டினியூ பண்ணி போகணும் இன்னையிலேருந்து. ஏற்கனவே முதல் முறை கைதப்பவும் தாக்குறாங்க, 2வது முறை கைதப்பவும் தாக்கியிருக்காங்க. கடுமையான தாக்குதல் வந்து மிரட்டி உங்கள்கிட்ட வந்து ஆடியோக்கள் எடுத்திருக்காங்க, வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன மனநிலையில் இருக்கீங்க? நாம் தமிழ் கட்சியை திருப்பி தொடருவோமா, இல்லை வந்து நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், இல்லை எஸ்பி சொன்ன மாதிரி அவர் கூட இணைஞ்சு நம்ம வந்து காணொலியில் வெளியிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாகர வரைக்கும் நான் வந்து கட்சியில் தான் இருப்பேன், வெளியிலலாம் போக மாட்டேன். அவங்க என்ன கொலை பண்ணி போட்டாலும் சரி. இப்போ வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் எஸ்பிகிட்ட சைலண்டாக போயிட்டு அவர் கொடுக்குற பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு நல்லா தான் இருக்க முடியும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறாரு. மற்றவங்க உன்கிட்ட பணம் இல்லைன்றாங்க, பணம் என் கைக்கு தேடி வருது, நல்ல வாழ்க்கை தான் கொடுக்குறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு வரல. அதுக்கு நான் சாகிறதே மெயினாக நான் கருதுறேன். நான் கட்சியில் தான் சாகிற வரைக்கும் பயணிப்பேன். ஓட்டு போட்டப்போ கட்சி சாகிற வரைக்கும் அதில் ஏற்றுக்கணும். சரிப்பா, சரி, தைரியமா இரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி